பூச்சி உன் பேச்ச கேட்டு ஆத்தாக்கு அதோட காசுலயே சேலை எடுத்துட்டேன். ஏதாவது எசகு புசக ஆச்சு? கவலையே படாத முத்துக்கால, சேலைக்கு மயங்காத பொம்பளையே கிடையாது. அதுவும் ஆத்தா இந்த சேலைய பார்த்ததுக்கு பின்னால கோழி அடிச்சு குழம்பு வச்சு இலை போட்டு சோறு போடுதா இல்லையா பாரு. நீ எவாடி சொல்லும் போதே பதியுதுவா. இப்படி ஒரு கதவு கோவில் மாதிரி. அத்தா தக்காளி போட்டியா? ஒரு வண்டி தக்காளிய பரமசிவா வண்டியில போட்டாச்சு. அவன் வண்டியிலயா போட்ட? நீ சொன்ன மாதிரி இல்லையே, நல்ல மனுஷனா இருக்காரு. அவங்கிட்ட என்ன பொண்ணு அடுக்க போறான். காசு வாங்கினியா? குடு. அட அதுக்கே இப்படி அலையற? மணியை தொங்கிட்டு வரணும்ல. என்ன தூக்கிட்டு ஓடிட்டா போறேன்? என்னடா குடுறன்னா? என்னடா 100 ரூபாய் குறையுது? அது வந்து இது நல்லா இருக்க பார்த்து சொல்லு. டேய், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். 100 ரூபாய் குறையுதுங்கிற இது நல்லா இருக்கான்னா என்ன அர்த்தம்? அது 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 ஒண்ணு இல்ல. நீ ஏன் பதற? அந்த 100 ரூபாய்ல உனக்காக ஒரு நல்ல சேலை வாங்கிட்டு வந்திருக்கேன். டேய், உன்னை சேலை எடுத்து கொடுன்னு நான் கேட்டனா? இல்ல. எனக்கு சேலை எடுத்து கொடுக்க நீ யாரு? அத்தா உன்கிட்ட இருக்கிறது 2 சேலை, அதுவும் கிழிஞ்ச சேலை. அது நீ தச்சு தச்சு கட்டுறது அவ்வளவு நல்லா இல்ல. என் மனசு கேட்கல. நான் தச்சு கட்டுறேன், தைக்காம கட்டுறேன். அத பத்தி உனக்கு என்ன? நீ என்ன எனக்கு சொந்தமா பந்தமா? எடுத்துட்டு வந்தா நான் சீலை 100 ரூபாய்க்கு. அத்தா புது சேலை அதை தூக்கி போட்டியே. வேலையை பார்த்தமா கஞ்சியை குடிச்சுமான்னு இல்லாம இந்த பாரு, ஒழுங்கா மரியாதை அந்த சீலையை கொண்டு கொடுத்துட்டு 100 ரூபாய் வரணும். அப்பதான் இந்த வீட்டுல உனக்கு இருக்கிறதுக்கு இடம், குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்ல மறுபடியும் மார்க்கெட் போக கரிச காட்டு கடல கக்கா மக வெடல. நான் அவளை இன்னும் தொடல, நான் அவளை இன்னும் அவளை இன்னும். கோழிக்குழம்பு இல்லையா நாய் போச்சு போல் இருக்கு. கொல்ல போற அன்னைக்கு. என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்னடா சொன்ன? வாங்காத வாங்காத நான் தானப்பா சொன்னேன். நீ தானப்பா ஒத்த காலம் அலம்பிடிச்சு வாங்கினியா? ஏய், ஆத்தாக்கு சேலை வாங்கு, கோழி குழம்பு வச்சு இலை போட்டு சோறு போடுவான்னு சொன்னியா இல்லையா? சும்மா இருப்பா. இந்த கஞ்ச கிளம்பி இடக்கு முடக்கலாம் அப்படி இப்படின்னு அடிச்சு பிடி சொன்னல. கேட்டியாப்பா? அப்ப நீ வாங்கிட்டு என்ன மாதிரி என்ன அர்த்தம்? என்னது? என்ன என்ன என்ன? சரி இருப்பா. நடந்து போச்சு என்னன்றா? இத காசாக்குனதா சோறு போடுவேன்னு சொல்லிடுச்சு. உடனே வாங்குறாங்க. இத ஆளுக்கு பாதி கழிச்சு கோமணம் கடிக்கிற 2 பேரும். இப்ப காசாக்குன அவ்வளவுதானே? ஆமா. வா ஏன் பருப்பு. என்ன மாமா கொண்டு போன தக்காளி எல்லாம் திருப்பி கொண்டு வர? ஜூஸ் புடிஞ்சு குடிக்கலான்னு தான். தக்காளியா பீத்த தக்காளி. விளையாடாத மாமா. பரமசிவம் வண்டியில போட்டு காசு வாங்கிட்டு சொன்னல. அவன் வண்டியில எங்க போடுறது? கொடுத்த அட்வான்ஸ் திருப்பி கேக்குறான். சரக்கு சுத்தம் இல்லன்னு திருப்பி அனுப்பிட்டான்ப்பா. அப்படியா சொன்னாவன்? அப்படித்தான் சொன்னான். இனிமே அவன் தலையில என்னால அவனுக்கு தக்காளி அனுப்ப கூடாது. ஏன் அவனுக்கு சரக்கு அனுப்புறேன்னு பாக்குறேன். ஓ நல்லா பாக்கலாமே. முத்துக்காலதான் சரக்க கொண்டு போய் வண்டி வண்டியா இறக்கிட்டு இருக்கான். அது என்னப்பா அவன் தோட்டத்து தக்காளி மட்டும் பாக்குறதுக்கு நல்ல தள தளன்னு ஆப்பிள் மாதிரி இருக்குது. சாம்பிளுக்கு நானே காசு கொடுத்து ஒரு கூட வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. அந்த கூடை மட்டும் இறக்கி வைய. தக்காளில இது தக்காளிடா, தேன் மாதிரி இருக்கு. உன்ன திரும்பி உட்காந்துக்க. சொல்ல வெக்கமே இல்ல அவனுக்கு? அவன் விவசாயத்துல இருந்து வியாபாரம் வரைக்கும் நமக்கு போட்டியா வந்துகிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தான் தாத்தா. நானா? பின்ன ஊர் பேர் தெரியாதவன ஊருக்குள்ள கூட்டி வந்து மாடி மேய்க்க விட்டது நீ தானே? பின்ன யாரையா மேய்க்க சொல்ல முடியும்? நம்ம ஊர்ல இருக்கிற வேலையை தானப்பா சொல்ல முடியும். அவன் பொழப்புக்கு வழிய காட்டினேன். அவன் நம்ம பொழப்புலயே கைய வைப்பான்னு யாருக்குப்பா தெரியும்? இத்தனைக்கு காரணம் அந்த ராக்காய் கிளவு தான். அவனை வெடி வச்சா கூட இப்ப கிளப்ப முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டான். மாமா எனக்கு வர ஆத்திரத்துக்கு இத்தனைக்கு காரணம் நீதானே. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை அழிச்சிடறேன் பாரு. இவ்வளவுக்கு காரணம் நீதானே. இத்தனை சண்டைக்கு காரணம் நீதானே. நீதானே 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 நீதானே. பாரு நான் என்ன செய்யறேன் பாரு. 1 ரூபா 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. 1 ரூபா 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. 1 ரூபா 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. ஏண்டா கந்தனை முருகனை கூறு கட்டி வைக்கிறியா? இதெல்லாம் தக்காளியா? குருட்டு நாயா, இது என்ன பப்பாளியா? ஏண்டா என்னது சாம்பல்ல பிறண்ட கழுத மாதிரி வந்து நிக்கிறேன். சாமி அப்படிலாம் தப்பா பேசாதீங்க. பழனிக்கு பாத யாத்திரை போயிட்டு இருக்கேன். பாதை அந்த பக்கம் இருக்கு. அப்படி போடா. இப்படி போறேன்னா இது சந்தை யாத்திரை. அதுக்கு ரூபா வேணாமா? ஏதோ உங்களால முடிஞ்சது 1000மோ 2000மோ ஒரு சின்ன காணிக்கா போடுங்க. சாமிக்கு எதுக்குடா 1000மோ 2000மோ? போற வழியில் டீ காபி குடிக்கணும். ஐயோ சாமி டீ காபி எல்லாம் குடிக்கப்படாது. இந்தா அழுகின தக்காளி 1 அப்படி ஓரமா உட்காந்து. உங்களுக்கு யாருமே ஆகாது. வரங்க சாமி கும்பிடுங்க. சரி சாமி வாங்க. நீ மனுஷ ஜென்மம் தானே. மனுஷன் திங்கிறதானே தினம் திங்கிற. இப்படி மொட்டை அடிச்சு கொட்டையோட கடைக்கு முன்னால வந்து நின்னா வியாபாரம் எப்படி ஆகும்? வயிற்றுச்சல் கிடப்பாது. மாமன் கூட மரியாதை கொடுக்காம இதெல்லாம் வித்துட்டு வந்தா தான் உனக்கு 3 வேளை சோறுன்ட்டானுங்க. இவ்வளவு காலி பண்ணணும் அவ்வளவுதானே? எப்படா முடியும்? என்னாலே முடியல, உன்னால முடியுமா? நீங்க கஷ்டப்படாம இங்கே இருங்க. உங்க கண்ணு முன்னாடியே 5 நிமிஷத்துல அத்தனையும் காலி பண்ணிடுறேன்.
எப்படிடா பாருங்களேன் இத பிடிங்க. தச்சே உனக்கு மேல என்ன பிச்சை எடுக்க சொல்றியா? முருகனை பழிக்காதீங்க. பிடிங்க. அங்க வைடா. தூங்க. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, சொல்லிட்டே இருங்க. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. ஏய் பிரிச்சாளி, எப்படா இவ்வளவு சீக்கிரத்துல எல்லா கூடையும் காலி பண்ண? அத நான் பாக்கணும்டா. அந்த கண்கொள்ளா காட்சி வந்து பாருங்களேன். தூக்குங்க. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு. டேய் ஏடா நின்னுட்ட? எப்படி காலி பண்ணேன்னு காட்டணுமா? காட்டு. இப்படித்தான். தண்ணியில விளைஞ்சு தண்ணியிலேயே போகுது. ஓஹோ. பழனிக்கு நீ எப்படி போகணும்னு சொன்ன? பாத யாத்திரை. வம்புல மாட்டிக்கிட்டு நிக்கிறையே மாந்தோப்பு தந்துல மாட்டிக்கிட்டு நிக்கிறையே மாந்தோப்பு தந்தல. யோ நிலந்தா ராக்காய் கேள்விக்கு சொந்தம் கோர்ட்ல தீர்ப்பாயிடுச்சு. ரோடு கூட உங்களுக்கு சொந்தம் தீர்ப்பாயிடுச்சா? எப்படியா போறது? வேணும்னா இடுப்புல தூக்கிட்டு போய் இறக்கி விடுவா. உனக்கு என்ன திமிரா? ஏய் யாருக்கு திமிருன்ற? இந்த 2 சக்கரம் இருக்கிறதுனால தான் ஊர்ல ஒரு தெரு இல்லாம சுத்துற கொழுப்பு அடக்கிறேன். நகட்டிட்டாளுங்களே. மாடு மேய்ச்சது மறந்துடாத. நாங்க எதையும் மறக்கல. இடுப்பு கீழே மச்சம் இருந்தா மூக்கு மேல கோவருன்னு சரியாத்தான் இருக்கு. என்னடி இடுப்பு கீழே மச்சம் கிச்சங்கிறது என்ன விஷயம்? அரை லூசு. வாங்கடி போலாம். அதோட மூஞ்சியும் முதிர கட்டி போற. உங்களத விட எங்களது நல்லா தான் இருக்கு. சைக்கிள் தூக்கிட்டு ஓடு. போ. ஏய் வாய போடா. வாய பாரு. புட. உனக்கு வைக்கிற வேட்டு. வாடி என் சக்காலத்து. என்னடி காத்து இந்த பக்கம் அடிக்குது? ஆத்தா இங்க ஓ பாதம் தேயுது. அங்க நீ பாடுபட்டதெல்லாம் பாழா போயிட்டு இருக்க. என்னடி சொல்ற? நீ தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கிய அந்த முத்துக்கால. அவன் கடையாணி கண்டது கூட தெரியாம வண்டியை ஓட்டிக்கிட்டே போறான். கூப்பிட்டு சொன்னா ஏன் சொத்தா போகுது, கிழவி சொத்து தானே, போனா போட்டுன்னு சொல்றான். அதோட விட்டானா நான் பாடுபடலைன்னா கிழவி கஞ்சிக்கு சிங்கி அடிப்பான்னு சொல்லிட்டு போறான். சொன்னா நம்ப மாட்டேன். இங்க பாரு. பாவி பையன். அப்படியா சொன்னா? இன்னும் என்னமோ சொன்னானே. சொல்லி இருப்பான். எடுத்துட்டு வந்த சீலையை கொண்டு போய் கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வந்தா தாண்டா கஞ்சி ஊத்துவேன்னு சொன்னேன்ல, அந்த கோபத்துல சொல்லி இருக்கான். வரட்டும். இதையும் சொன்னானே. ஆசை ஆசையா புடவை வாங்கிட்டு வந்தா வேண்டாம்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டான் அந்த கிழக்கு சிரிக்கி. அது கேட்ட சிரிக்கி நான் சொல்ல, அதான் அந்த முத்துக்காலா அவன் தான் சொன்னா. பூச்சி உண்மையை சொல்லு. சொல்லு. வண்டிக்கு மை போட்டியா, கடையாணிய மாட்டியா இல்லையா? நான் போடாம வேகமா போடுவேன். கேள்வி கேட்கிறேன். மாட்டினா எப்படிடா சக்கரம் கண்டு விழும்? இப்ப நான் ஆத்தாக்கு என்ன பதில் சொல்றது? இந்த பூச்சி காலையை அடிச்சு உன் மண்டைய பொழந்துறான் பாரு. என்ன யார் தெரியுமா? யாரு? கவலைக்கு தெரியுமா? அந்த செருப்பாலே அடிச்சு பிச்சு விடுவேன். சக்கரத்தை தூக்குடா. ஐயோ காய்கறி எல்லாம் போச்சே. சக்கரத்தை தூக்க சொல்ல தத்துவ பண்ண பாடி இருக்க. அண்ணிலே முக்கிய மதம் விடுறான் பாரு. பாடுற வாய் கிழிச்சடா. ஐயோ ஐயோ. ஏடா கடையாணி கலண்டது கூட தெரியாம வண்டி ஓட்டிக்கிட்டு போனா வண்டி கூட செய்யாம என்னடா செய்ய? ஆமா கிளவி சொத்துட்டானே. பாழா போனா போட்டும்னு சொன்னியாமே. நீ இல்லைன்னா நான் கஞ்சிக்கே சிங்கி அடிப்பேன்னு வேற சொன்னியாமே. நீ வங்கி அடிப்பேன்னு, நீ சோத்துக்கு சிங்கி அடிப்பேன்னு நான் சொன்னேன். யார் சொன்னது? பூஞ்சால தாண்டா வந்து சொல்லிட்டு இந்த கடையாணி கொடுத்துட்டு போனா. ஓஹோ அந்த மங்கி பண்ண வேலையா அது? புத்துக்கால பூஞ்சோல உண்ட வம்புடுத்த இல்லாம பகையா உன்னை மாட்டிட்டு போயிடுச்சு பாத்தியா? ஏத்தா அந்த பொண்ணுதான் அப்படி சொல்லிச்சுட்டு நீ வந்து என்ன கேக்குறிய? நான் உன்னை பத்தி அப்படி எல்லாம் பேசுவேனா? கொஞ்சம் பண்ண யோசிச்சு பாத்தியா? எவனாவது கடையாணியை கழட்டி போட்டு வண்டியை ஓட்டி கவுந்தடிச்சு விழுவானா? நல்லா யோசிச்சு பாரு. ஆமா கடையானை கழட்டி போட்டு விழுவானா? அவளுக்கு பூஞ்சோலைன்னு பேர் வச்சதுக்கு பூரான வச்சுக்கிறான்ப்பா. இங்க வர்றா. உனக்கு கூட அழகாரமா போச்சு. என்ன பார்த்தா சிரிக்கு மகளுக்கு என்ன லொள்ளு பாத்தியா? அவ தலை பேன் எடுத்து எந்தலையிலே விட்டுட்டு போயிட்டாளே. உனக்கு ஒரு ஆளுக்கு பஞ்சாயத்து சொல்றதுக்குள்ள விடிஞ்சு போயிரும் போல இருக்கு. விஷயத்தை சொல்றா. ஐயா
தெரியாதனமா 2 பொண்டாட்டியை கட்டிட்டங்க. வீட்டுல எந்த நேரமும் சண்டைங்க, தெருவே நாரி போகுதுங்க. சமாளிக்க முடியலங்க ஐயா. டேய் முத்து, இப்ப நமக்கு 2 வீடு இருக்குன்னு வச்சுக்க. ஒண்ணுல நம்ம குடி இருக்கிறோம், இன்னொன்னு வாடகை கூடுறோம். ஆமாங்க. அது மாதிரி நமக்கு 2 வண்டி மாடு இருக்குன்னு வையி. ஒண்ணு நம்ம உபயோகப்படுத்துறோம், இன்னொன்னு வாடகை கூடுறோம். ஆமாங்க. அது மாதிரி ஒரு 2 பொண்டாட்டியில ஒருத்தைய வீட்டோட வச்சுக்க. அப்பதான் பிரச்சனை வராது. டேய் மனுஷன் இருந்தா என்ன மாதிரி இருக்கணும்டா. என்ன யாராவது ஒரு குறை சொல்ல முடியுமா? பட்டிக்கற ஒரு அம்மா நீதி கேட்டு வந்திருக்காங்க. நீதி வேணும்னா கோர்ட்டுக்கு போக சொல்லு. மனு கொடுக்க வந்திருக்காங்க. மனு கொடுக்கறதா மந்திரிகிட்ட போக சொல்லு. மந்திரி கலெக்டர் கொடுத்தா வருஷ கணக்காகும். உங்கள்ட்ட கொடுத்தா உடனே நடக்கும். ஏமா இங்க வா. ஐயாட்ட கொடுமா. யோ பட்டைக்காரன், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அதை எழுதி வைக்கிறேன், இதை எழுதி வைக்கிறேன்னு சொல்லி தாலியும் கட்டாம என்னை ஏமாத்திட்டே தெரியுற. ஊருக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க. உனக்கு எனக்கு தொடர்பு இருக்குங்கிற விஷயத்த ஊரை கூட்டி உன் மானத்தை வாங்கல. என் பேரு கரகாட்டக்காரி கனகவல்லி இல்ல. ஏங்க அழுகுறீங்க? மனுவை படிச்சவன் அவர் மனசு உருகிருச்சு. அப்படித்தானங்க? அப்படி என்னதாங்க அந்த மனுவில் எழுதியிருக்கு? கொடுங்க, அவங்களும் படிக்கலாம். டேய், இது மராட்டியில் எழுதியிருக்கு, உங்களுக்கு எல்லாம் புரியாது. அப்ப நீ சொல்லுமா. டேய் பாப்பா, ஏங்க பஞ்சாயத்துக்கு வந்தாச்சு, அப்புறம் ஏன் மூடி மறைக்கீங்க? டேய் நான் எதடா மூடி மறைச்ச? பாப்பான்னு தான்டா சொன்னேன். நீ தைரியமா வீட்டுக்கு போ. அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். என்ன நம்பு. இத பாருங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சாட்சி. நான் வரேன். பட்டைக்கற வரையா. டேய் நீ இருடா, உன்கிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும். நாம அப்புறம் பேசிடுமே. இல்ல இப்பவே நான் பேசி ஆகணும். நம்மள்ட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? நிறைய இருக்கு. வா. அவளுக்கு தான் எழுத படிக்க தெரியாதே. இந்த லெட்டர் யார் எழுதி கொடுத்தது? நான் தான் எழுதி கொடுத்தேன். நீயா? உன்னை ஐயா